தூய திருத்துவ திருநாள் ஞாயிறு ஆராதனையிலே கலந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கின்ற கொர்லா மெதடிஸ்ட் தமிழ் திருச்சபை அங்கத்தினர்களே, தூய திருத்துவரின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆவியோடும் உண்மையோடும் தூய்மையோடும் அவரை ஆராதிக்க ஆயத்தமாவோம். ஆராதனைக்கு ஆரம்பமாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த தூய திருத்துவ திருநாளிலே உம்மை ஆராதிக்கத்தக்கதாக எங்களுக்கு தந்த பாக்கியத்திற்காக நன்றி. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உடைய ஆளுகை எங்களோடு இருக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடி இந்த ஆராதனை முழுவதுமாக உடைய கரத்தில் உடைய ஆளுகைக்குள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 4வது பாடலை பாடுவோம். உன்னதரே நீர் மகிமை, இந்நிலம் சமாதானத்தை அடைய அன்பு ஓங்க, பராபரனார் கர்த்தாவே, பரமராஜர் கர்த்தாவே, வல்லமை தந்தாய் வாழ்க, தாழ்ந்து வீழ்ந்து போற்றுவோமே, புகழ்வோமே, தொழுவோமே, மாட்சி மேன்மைக்கென்றும் தோத்திரம் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று பாடுவோம்.
ஏக மாண்பு ஏக மாட்சி ஏக மேன்மை தோங்கு ஆழ்வி தேவரீரே. முறைமுறையாக மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 8. ரெஸ்பான்சிவ் ரீடிங் இஸ் டேக்கன் ஃப்ரம் Psalm 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பெலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியை ஆகிய உம்முடைய வானங்களையும் நீர் சாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகளெல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. Let us all confess our faith through Apostle Creed. அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கைச்சதன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனான நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவராலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருகிறார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த உலகளாவிய திருச்சபையையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. லார்ட்ஸ் பிரேயர். ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவேண்டலை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக.
எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். திருமறை பாகம் வாசிக்க கேட்போம். இந்திய தியானத்திற்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. Matthew chapter 3 verses from 13 to 17. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாய் இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாகம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் மூல காரணருமாகி எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சிகரமான தூய திருத்துவ திருநாளிலே உம்மை ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே அர்ப்பணிப்போடு கலந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வெறுமையாய் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு வெறுமையாய் உலகத்திற்குள்ளே கடந்து சென்று விடாதபடி தேவைகள் சந்திக்கப்பட்ட அனுபவத்தோடு, கண்ணீர் துடைக்கப்பட்ட அனுபவத்தோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு உலகத்துக்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் செயல்படும். திருச்சபையின் அங்கங்கள் அனைவரையும் குடும்பம் குடும்பமாக உம்முடைய கரத்திலே உடைய ஆணி பாய்ந்த சட்டைகளுக்குள்ளே உடைய சிலுவை அடையாளத்தை அவர்கள் மீது வரைந்து உடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தப்படுத்தும், தூய்மைப்படுத்தும், தேவைகளை சந்தியும். வரும் நாட்களில் ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு ஸ்தாபனங்களாக உருவாக்கப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக நோக்கி பார்க்கின்றோம். பரிகாரத்தை கட்டளையிடும். கொரோனா வைரஸினாலே தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்காக நோக்கி பார்க்கிறோம். ஆறுதலை கொடும், மறுமைக்குரிய நிச்சயத்தை கொடும். ஆண்டவரே, கொரோனா வைரஸினாலே பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கின்ற மக்களுக்காக நோக்கி பார்க்கின்றோம். பொருளாதாரத்திலே வளர்ச்சியை கட்டளையிடும். ஆண்டவரே, இந்த நாட்களிலே இந்த போராட்டத்திலே முன்களத்திலே நின்று பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, துப்புரவு பணியாளர்களுக்காக, காவல்துறையினருக்காக, அரசு அதிகாரிகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, பாதுகாவலை கட்டளையிடும், அரவணைப்பை கட்டளையிடும். ஆண்டவரே, இந்திய தேசத்திலிருந்து அந்த கொரோனா வைரஸை ஆண்டவர் செயலிழக்க செய்ய வேண்டுமாறு, இந்திய தேசத்திலிருந்து இந்த கொரோனா வைரஸை அப்புறப்படுத்தி அருள வேண்டுமாறு உம்மை நோக்கி பார்க்கின்றோம். சமாதானம் நிறைந்த, சந்தோஷம் நிறைந்த, சுகம் நிறைந்த நாட்களை நாங்கள் துரிதமாக காண ஆண்டவர் அனுகிரகம் செய்தருள வேண்டுமாறு நோக்கி பார்க்கின்றோம். இந்திய தேசத்திலே ஆட்சி பீடத்தில் இருக்கின்ற பொறுப்பானவர்களுக்காக நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய ஞானத்தை பரத்திலிருந்து கட்டளையிடும். அவர்கள் மூலமாக உம்முடைய பணிக்கு எந்த விதத்திலும் தடை வராதபடி திறந்த வாசலை கட்டளையிடும். இந்திய தேசத்திலே உம்முடைய வார்த்தை சுமந்து சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்கள் மீதும் உற்சாகமான ஆவியை பொழிந்தருளும். இந்திய தேசத்தில் உம்முடைய பணியை செய்கின்ற ஒவ்வொரு ஸ்தாபனங்களுடைய தேவைகளையும் சந்தியும். இந்திய தேசம் சந்திக்கப்பட, இந்திய தேசம் கிறிஸ்தவ தேசமாக மாற, இந்திய தேசத்தில் உம்முடைய சிலுவை கொடி பறக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் செயல்படும். இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை பயன்களுக்கு ஆயத்தமாக இருக்கின்ற ஆண்டவரே அங்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். பலப்படுத்தும், வல்லமையின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தும். என்னோடு எங்களோடு
நீர் பேசும். மெய்யாகவே உம்முடைய மெல்லிய தொனியை நாங்கள் கேட்டவர்களாக, பரம மன்னாவை உட்கொண்டவர்களாக, ஆண்டவரே திருத்துவத்தை தெளிவாக தெரிந்து கொண்டவர்களாக உலகத்திற்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் பேசும், நீர் இடைபடும். மீண்டும் எங்களை இந்த ஆராதனையை உம்முடைய கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமீன். அறிவிப்புகள். நமது சபை அங்கத்தினராகிய திரு லாசர் எம் பாலையன் அவருடைய தாயார் திருமதி பி லீலாவதி தன்னுடைய 96வது வயதில் கடந்த 27ஆம் தேதி ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று ஆண்டவருடைய ராஜ்யத்தினராக கடந்து சென்றார்கள். அன்று மாலை 3 மணி அளவில் சொந்த ஊரிலே கன்னியாகுமரி மாவட்டத்திலே இறுதி அடக்க ஆராதனை நடைபெற்றது. அவர்களை இழந்து தவித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக, குடும்பத்தினருக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கடந்த 96 ஆண்டுகள் திருமதி லீலாவதி அவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவரே உம்முடைய திராட்சை தோட்டமாகிய திருச்சபையிலே இம்மையிலே பணியாற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தீர். இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய அழைப்பை ஏற்று உம்முடைய ராஜ்யத்திலே உம்மோடு உறவாடக்கூடிய, உம்மோடு ஐக்கியம் கொள்ளக்கூடிய, இரவும் பகலும் உம்மை ஆராதிக்கக்கூடிய அந்த மேலான பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. ஆனாலும் மனுஷீகத்திலே எங்களுக்கு அருமையானவர்கள் எங்களை விட்டு கடந்து செல்கிற பொழுது நாங்கள் கலங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், பதறக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, அந்த தாயார் விட்டு சென்றிருக்கின்ற பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், உற்றார் உறவினர், இனபர ஜந்துக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆற்ற வேண்டுமாறு, தேற்ற வேண்டுமாறு, அப்படியே கண்ணீரை துடைத்தரல வேண்டுமாறு, மறுமைக்குரிய நிச்சயத்தை அவர்களுக்கு கட்டளையிட்டரல வேண்டுமாறு, ஒரு நாளிலே அவர்களை முகமுகமாக உம்முடைய சன்னிதானத்தில் வந்து சந்திக்க முடியும், உறவாட முடியும், ஐக்கியம் கொள்ள முடியும் என்ற நிச்சயத்தை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி. அதற்காக ஆயத்தப்பட, பக்குவப்பட, நல்ல போராட்டத்தை போராட ஆண்டவரே நீர் அனுகிரகம் செய்திருக்க வேண்டுமாறு உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடி அருமையான இந்த குடும்பத்தினரை, உற்றார் உறவினரை, இனவன ஜந்துக்களை உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமீன். 1ஆம் தேதி அதிகாலை அருணோதய திருவிருந்து ஆராதனை வழக்கம் போல 5:30 மணிக்கு நடைபெறும். திருச்சபையின் அங்கங்கள் அனைவரும் ஜெபத்தோடு அதிலே கலந்து கொள்ள ஆயத்தப்படும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆராதனைக்கு பிறகு வழக்கம் போல 10 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும். ஆண்கள் அனைவரும் அதிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாலிப பிள்ளைகளுடைய கூடுகை ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு நடைபெறும். வாலிப பிள்ளைகள் அதிலே ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு நாளும் மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரை பெண்கள் ஜெப கூடுகை இல்லங்களில் நடைபெறுகிறது. பெண்கள் அனைவரும் அந்த ஜெப ஐக்கியத்திலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த தினங்களை, திருமண நாளை நினைவு கூற ஆயத்தமாக இருக்கின்ற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 30ஆம் தேதி மிஸ்ஸஸ் எழிலரசி. இந்த வாரத்தில் தங்கள் திருமண நாளை நினைவு கூற இருக்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 5ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் எஸ் எபனேசர். 5ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் எம் முத்துராஜ். இம்மட்டும் கரம் பிடித்து வழிநடத்திய ஆண்டவர் புதிய ஆண்டிலும் புதிய நன்மைகளினால், கிருபைகளினால், ஆசீர்வாதங்களினால் இவர்கள் கரங்களை பற்றி வழிநடத்துவாராக. புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்பட்டுள்ள பிள்ளைகளுக்காக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் காலத்தை நீட்டி கொடுப்பதற்காக நன்றி. புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்பட்டுள்ள பிள்ளைகளுடைய ஆயத்தங்களை ஆசீர்வதித்துக் கொடும். அவர்கள் அடியெடுத்து வைக்க இருக்கிற புதிய ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாக, தேவைகள் சந்திக்கப்படுகின்ற ஆண்டாக,
தடைகள் அப்புறப்படுத்தப்படுகின்ற ஆண்டாக, மகிழ்ந்து களிகூறுகின்ற அனுபவங்கள் பலவற்றை பெற்று அனுபவிக்கின்ற ஆண்டாக புதிய ஆண்டை அவர்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடும். இதே போல் அநேக பிறந்த தினங்களை, திருமண நாளை இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் கண்டு உமக்கு தோத்திர பலிகளை ஏறெடுக்க அருள்தாரும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். திருச்சபைக்கு காணிக்கை, தோத்திர காணிக்கை, சுய வெறுப்பு காணிக்கை, ஏல பாக்கிகள், திருச்சபைக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை திருச்சபையின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதற்குரிய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மேலும் விவரங்கள் தேவையாக இருக்குமேயானால் நம்முடைய திருச்சபையின் பொருளாளர் சகோதரர் பி. சேகர் அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தகுந்த ஆலோசனையை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஆராதனையிலே சிறப்பு பாடலை பாடி நம்மை மகிழ்விக்க நம் திருச்சபை அங்கத்தினர்களாகிய ஷெர்வினும் ஜோவிட்டாவும் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அவர்களை திருச்சபையின் சார்பில், உங்கள் சார்பில், என்னுடைய சார்பில் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நாள் ஆராதனையிலே சிறப்பு செய்தியை நம்மத்திலே பயனளிக்கத்தக்கதாக திரு மனோகரன் அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அவர்களை திருச்சபையின் சார்பில், உங்கள் சார்பில், என்னுடைய சார்பில் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். ஆண்டவர் அவர்களை வல்லமையின் பாத்திரமாக, அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. அன்புக்காக ஏங்கியே அலைந்தேனையா, அன்புக்காக ஏங்கியே அலைந்தேனையா. உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மை தான் பின் தொடர்வேன். உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மை தான் பின் தொடர்வேன். நானும் இடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே. நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலை
இயேசுவே நான் உம்மிடத்தில் வந்ததாலே உண்மையான அன்பை நான் கண்டேனையா. இயேசுவே நான் உம்மிடத்தில் வந்ததாலே உண்மையான அன்பை நான் கண்டேனையா. தூக்கி தூக்கி சுமந்தி தாங்கியே நடத்தினீர், தூக்கி தூக்கி சுமந்தீர் என்னை தாங்கியே நடத்தினீர். உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்குதையா, உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்குதையா. உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மை தான் பின் தொடர்வேன். உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன், உம்மை தான் பின் தொடர்வேன். நான் உம்மிடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே. நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. திரியேக தெய்வமாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட சேர்ந்து சில வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த இந்த தருணத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். வாய்ப்பளித்த அருமையான குருவானவருக்கும் சபை அங்கத்தினர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் திருத்துவ தேவனை பற்றி தியானிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். 4ஆம் நூற்றாண்டிலே சென்ட் அகஸ்டின் என்கிற பரிசுத்தவான் வாழ்ந்து வந்தார். அவர் இந்த வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது திருத்துவத்தை பற்றியும் ஆராய்ந்து கொண்டிருந்தாராம். அப்படிப்பட்ட ஒரு நாளிலே அவர் கடற்கரையிலே உலா சென்ற பொழுது அங்கே கடற்கரையிலே ஒரு சிறு பையன் விளையாடி கொண்டிருந்தான். அவன் அந்த கடற்கரை மணலிலே ஒரு சிறு குழியை ஏற்படுத்திவிட்டு தன் கையில் உள்ள ஒரு சின்ன விளையாட்டு பக்கெட்டை எடுத்து கொண்டு போய் கடல் நீரை எடுத்து அதை அந்த குழியிலே ஊற்றினான். மறுபடியும் ஓடி போய் கடல் நீரை எடுத்து அந்த குழியிலே ஊற்றி கொண்டே இருந்தான். சென்ட் அகஸ்டின் அவனிடத்திலே சென்று நீ என்ன செய்கிறாய் என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான், இந்த கடலில் இருக்கிற நீர் அனைத்தையும் நான் ஏற்படுத்தியிருக்கிற அந்த குழியிலே நிரப்பப் போகிறேன் என்று அவன் சொன்னானாம். அப்பொழுதுதான் அகஸ்டினுக்கும் மனதிலே விளங்கினது, ஆண்டவருடைய ஞானத்தை நாம் எல்லாரும் நம்முடைய உலகப்பிரகாரமான ஞானத்திலே அடக்க நினைப்பது எந்த விதத்திலும் முடியாது என்பதாக அவர் உணர்ந்தார். ஒருவேளை இந்த ட்ரினிட்டி திருத்துவம் என்பது பகுத்தறிவுக்கு விளங்காத காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிற ஆண்டவராக இருப்பதனாலே அவரிடத்தில் செல்லும் பொழுது அதில் உள்ள காரியங்களை நமக்கு ஆண்டவர் விளக்கி காண்பிக்க வல்லவராக இருக்கிறார். யோவான் 14:26 சொல்லப்படுகிறது, என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலேயே அங்கே திருத்துவத்தை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே அங்கே பிதா இருக்கிறார், பரிசுத்த ஆவியாக இருக்கிறார், அவர் போதிக்கப் போகிறார். ஆண்டவரிடத்திலே இந்த காரியங்களை பற்றி நமக்கு விளக்கி தருமாறு பரிசுத்த ஆவியானவரை நோக்கி வேண்டிக் கொள்வோமா? ஜெபம் செய்வோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே எங்கள் உள்ளிலே நீர் வாசம் பண்ணுவதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர்தாமே இந்த வேத வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதில் உள்ள ரகசியங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். உமது மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாக எங்களுடைய செவிகளை திறந்தருளும். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் உள்ளத்தை திறந்தருளும். பேசுகிற தகுதியில்லாத அடியனை மறைத்து நீர் இடைப்பட வேண்டும் என்று
குமாரன் இயேசுவின் மூலம் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமீன். திருத்துவம் என்பது சொல்வது திரியேகம் என்று சொல்வது சரியானது. திரியேகம் என்பது திரி என்பது 3, ஏகம் என்பது 1. ஸோ 3இல் ஒன்றான நமது தேவன். ஆங்கிலத்திலே ட்ரினிட்டி என்று சொல்லுகிறோம். ட்ரை என்றால் 3, யூனிட்டி என்பது 1, ட்ரினிட்டி என்பதும் 3இல் 1 என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு தத்துவம் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது நமக்கு சில கடினமான தத்துவமாக தோன்றலாம். அநேக வேத ஆராய்ச்சியாளர்கள் இதை பற்றி சொல்லும் பொழுது ஒருவர் சொல்லுகிறார், ட்ரினிட்டி கன்ஃபியூசஸ் அவர் மைண்ட்ஸ் பட் கம்ஃபர்ட்ஸ் அவர் ஹார்ட் என்று சொல்லுகிறார். திருத்துவம் நம்முடைய மனதிலே குழப்பத்தை உண்டாக்கும், ஆனால் இருதயத்திற்கு ஒரு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது என்று சொல்லுகிறார். இன்னொரு தெய்வ மனிதன் சொல்லும் பொழுதும் இந்த திருத்துவம் என்பது நமக்கு புரியாததாக குழப்பமாக இருக்கலாம். ஆனால் இதை மறுதளிக்கிறவர்கள், இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவருடைய ஆத்மாவை இழந்து போவார்கள் என்பதாக சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய வேதத்தின்படி இது ஒரு உண்மையான காரியம். நாம் அதை ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். வேதத்தின் பல இடங்களிலும் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் ஒருவரே கர்த்தர். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கத்தின் அடிப்படையான காரியம், ஒரே தேவன். ஆனால் வேத வசனங்களை ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த ஒரே தேவன் மூவராக 3 ஆழ் தத்துவமாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். திருத்துவம் அல்லது திரியேகம் என்பது வேதத்திலே இல்லாத ஒரு வார்த்தை. ஆனால் வேத வசனங்கள், ஆங்காங்கே இருக்கிற வசனங்கள் நமக்கு அதை விளக்கி காட்டுகிறது. இதை முதலிலே ஆராய்ந்து சொன்னவர் 3ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த தெர்த்துல்லியன் என்கிற ஒரு பரிசுத்தவான். அவர் சொன்ன பொழுது முதலிலே எதிர்ப்புகள் கிளம்பின. சபை மூப்பர்கள், ஆயர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது ஏதோ விக்கிரக வணக்கம் போல் இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். பிறகு அனைத்து வேத வசனங்களையும் அனைவரும் சேர்ந்து ஆராய்ந்து பார்த்த பிறகு ஆலோசித்து இந்த திருத்துவம் என்பது உண்மையாகவே உள்ள ஒரு காரியம் என்பதாக ஏற்றுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் தான் அந்த நாட்களிலே அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்திலும் பின்பு 4ஆம் நூற்றாண்டிலே நிசேயா விசுவாச பிரமாணத்திலும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன் என்பதாக அங்கே நாம் அறிக்கை செய்யும்படியாக நமக்கு சபை மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. நாமும் ஒவ்வொரு வாரமும் இந்த விசுவாச அறிக்கையை ஏறெடுக்கிறோம். ஆகவே திருத்துவ தேவன் நமக்கு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய தேவன் மூவராக இருக்கிறார் என்பது ஒரு உண்மையான காரியம். வேதத்தில் நாம் முதல் புஸ்தகம் ஆதியாகமத்திலிருந்து கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்துதல் வரைக்கும் நாம் திருத்துவத்தை பார்க்க முடியும். படைப்பின் போது நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தினை பார்க்கிறோம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்திலே தேவன் என்று ஒருமையிலும், பிறகு நமது சாயலாக நமது ரூபத்தின்படி உண்டாக்குவோமாக என்று பன்மையிலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த ஒரே தேவன் மூவராக இந்த வசனத்தில் இருக்கிறார். இன்னும் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1-16 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அவர் தரிசனமான அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். அங்கே உண்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனத்திலே ஆபிரகாம் பார்க்கும் பொழுது 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள் என்று அங்கே மூவராக சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்திலே ஆண்டவரே கடந்து போக வேண்டாம் என்பதாக அங்கே ஆபிரகாம் சொல்வதை பார்க்கிறோம். 4ஆம் வசனத்திலே உங்கள் கால்களை கழுவி என்று அங்கே பன்மையிலே உங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் வசனத்திலே அவர்கள் புசித்தார்கள்.
பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது திரும்ப வருவேன் என்று அவன் ஒருமையிலே அங்கு சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அங்கே இந்த சம்பவத்திலே நாம் அங்கே ஒரு கர்த்தர் ஒருவராக வந்து மூவராக அவனுக்கு காட்சி தந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதே போல புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுதும் யோவான் ஸ்நானத்திலே ஆண்டவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்பதாக ஞான ஸ்நானம் எடுக்க வந்த பொழுது மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்திலே அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது அங்கே இயேசு ஞான ஸ்நானம் பெற்றவுடன் தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். வானத்திலிருந்து சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன் என்பதாக அந்த சத்தம் கேட்பதாக அந்த சம்பவத்திலே பார்க்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்து நீரிலே ஞானஸ்நானத்திற்கு நிற்கிறார். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வருகிறார். அங்கே பிதா அவருடைய சத்தம் நமக்கு கேட்கிறது, இவர் நேசகுமார் என்று பிதா சொல்லுகிறார். மூவரும் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல நம்முடைய ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கட்டளை, கிரேட் கமாண்ட்மெண்ட் என்று சொல்லுகிறோம். மத்தேயு 28:19 நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்பதாக அங்கே இயேசு கிறிஸ்துவை சொல்லும் பொழுது, தேவனை பற்றி சொல்லும் பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே கொடுக்க அங்கே ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இதன்படி அதை ஏற்றுக்கொண்டு நடந்த பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபங்களின் கடைசியிலே ஆசீர்வாதம் கூறும் பொழுது, உதாரணத்திற்கு 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்ப்பது போல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக என்று அங்கே திரியேக தேவனாக அங்கே காண்பிக்கிறார். வேத வசனங்களிலே இந்த திரியத்தை திட்டவட்டமாக கூறியிருக்கிறதை நாம் பார்த்தோம். ஒருவேளை உலக ஞானத்தினாலே இது எப்படி சாத்தியம் என்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு கணக்கு தெரியும். 3 1 எடுத்துக்கொள்ளுங்கள். 1 1 1 அதை பெருக்கும் பொழுது 1 × 1 1 என்று போடும் பொழுது அதனுடைய ஆன்சர் 1 தான், உங்களுக்கு தெரியும். ஆகவே 3 1 பெருக்கும் பொழுதும் விடை 1 தான் வருகிறது. அதே போல மூவர் ஒன்றாக இருக்க முடியும். இன்னொரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், நமக்கு தெரிந்த தண்ணீர், சாதாரண நீர், அதற்கு கெமிக்கல் ஃபார்முலா H2O என்று சொல்லுகிறோம். இந்த தண்ணீர் சாதாரண நிலையில் இருக்கும்போது திரவமாக இருக்கிறது, குளிர்ந்திருக்கும் பொழுது பனிக்கட்டியாக இருக்கிறது, வெப்பத்தின் மூலமாக ஆவியாக மாறுகிறது. ஒரே தண்ணீர் தான், H2O தான், ஆனால் அது திரவம், பனிக்கட்டி, ஆவி என்ற 3 நிலையிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் மனிதனை படைத்த பொழுதே திருத்துவ மனிதனாகத்தான் படைத்தார். திரியேக ஒரு மனிதனாக படைத்தார். எப்படி என்றால், மனிதன் என்பது யார்? ஒரு ஆவி, ஒரு ஆத்மா, ஒரு சரீரம் சேர்ந்தது தான் மனிதனாக ஆண்டவர் படைத்தார். மனிதன் நம்மிடத்திலே அந்த திருத்துவம் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்னும் வெகு சிம்பிளாக சொல்ல வேண்டும் என்றால், உங்களோடு பேசி கொண்டிருக்கிற மனோகரனாகிய நான் என்னுடைய மனைவிக்கு நான் கணவனாக இருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிறேன், பேர பிள்ளைகளுக்கு தாத்தாவாக இருக்கிறேன். மனோகரன் ஒருவர் தான், ஆனால் கணவன், தகப்பன், தாத்தா என்ற பொசிஷனில் நாம் இருக்கிறதை பார்க்கலாம். இதுதான் சாதாரணமாக நாம் உலக பிரகாரமாக இந்த திருத்தத்தை நாம் விளக்கக்கூடியும். ஆனால் சிறிது கடினமாகத்தான் இருக்கும். நாம் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய ஞானத்தை கம்பேர் பண்ணும் பொழுது நாம் குறைந்த அறிவுள்ளவர்கள். பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறது போல, இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன். ஆனால் விசுவாசத்தின் மூலமாக இந்த வேத வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த காரியம் நமக்கு நன்றாக விளங்கும். ஆகவே பரிசுத்த ஒரே தேவன் தான் நம்முடைய தேவன். அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக மூவராக அவர் செயல்படுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலே இந்த திரியேக தேவனுடைய கிரியைகள் என்னென்ன என்பதை நாம் சற்று தியானிக்கப் போகிறோம். சாதாரணமாக மேலோட்டமாக சொல்லும் பொழுது, பிதாவை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர் படைத்தவர், கிரியேட்டர். இந்த உலகம் அனைத்தையும், அண்ட சராசரங்கள், வான்வெளி எல்லாவற்றையும் படைத்தவர் பிதா என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா 44:24 நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர்.
ஆகவே பிதா என்பவருடைய கிரியை படைத்தல். இரண்டாவதாக குமாரன் என்று பார்க்கும் பொழுது அவர் இரட்சகராக இந்த உலகத்திலே வந்தார். அவர் மற்ற பாவத்தில் இருந்த மக்களை தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக மீட்கும் பொருளாக வந்தார். கலாத்தியர் 3:13 பார்க்கிறோம், கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அவர் நம்மை ரட்சித்து நம்மை அனைவருக்கும் பரலோகத்திலே பங்களித்தவராக இருக்கிறார். ஆகவே குமாரனுடைய கிரியை தம்முடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்திலே பங்களிக்கிறவர். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை பார்க்கும் பொழுது அவர் பரிசுத்தப்படுத்துகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய உள்ளத்திலே வருகிறார். அப்பொழுது நடக்கிற காரியம் ரோமர் 6:22 பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவதனால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை நம்மை பரிசுத்தப்படுத்துதல். இது மூவருக்கும் இந்த கிரியைகள் அவர்கள் செய்கைகள் என்று நாம் மேலோட்டமாக சொல்லலாம். பிதா படைத்தவர், குமாரன் பரலோகத்திலே பங்களிக்கிறவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். ஆனால் இன்னும் ஆழமாக வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கையிலே இந்த படைத்தல், பங்களித்தல், பரிசுத்தல் ஒவ்வொன்றிலுமே மூவருடைய கிரியைகள் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக படைத்தல் என்பதை பார்க்கும் பொழுது நாம் ஆதியாகமத்திலே அந்த படைத்தல் தொழிலை ஆண்டவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அங்கே தேவன் என்பது பிதாவை குறிக்கிறது. பிதா அந்த படைப்பிலே இருந்தார். ஆதியாகமம் 1:3 வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். அங்கே தேவனுடைய வார்த்தை, அவருடைய சத்தத்தை கேட்கிறோம். வார்த்தை அங்கே இருந்தது. வார்த்தை என்பது உங்களுக்கு தெரியும், குமாரனை குறிக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி அவர் கிறிஸ்துவாக இருந்தார், குமாரனாக இருந்தார். ஆகவே அந்த படைப்பிலே குமாரன் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆக அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அந்த படைப்பின் நேரத்திலே மூவரும் அங்கே ஒன்றாக இருந்து அந்த கிரியை அவர்கள் செய்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய படைப்பை பற்றி நாம் யோசித்து பார்க்கும் பொழுது எவ்வளோ ஒரு அற்புதமான படைப்பு என்ற இந்த நமக்கு தெரிந்த பூமி, சூரியன், சந்திரன், இன்னும் அநேக நட்சத்திரங்கள், இன்னும் நாம் அறிய முடியாத பலவிதமான வான்வெளியில் இருக்கிற நட்சத்திர கூட்டங்கள் இருக்கின்றன. அற்புதமாக படைத்து ஒவ்வொன்றும் அதன இடத்திலே தன்னுடைய வேலை செய்யும்படியாக ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யும் பொழுது அவர் தன்னுடைய முழு கையை கூட உபயோகிக்கவில்லை என்றதாக சங்கீதக்காரன் ஆச்சரியத்தோடு சொல்லுகிறான். அவருடைய விரல்களின் கிரியை சங்கீதம் 8:3 பார்க்கும் பொழுது, உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நாம் பார்க்கும் பொழுது எம்மாத்திரம் என்ற வியப்படைகிறான். அவர் விரல்களினாலே கிரியை செய்தார். ஒரு சிறிய மண் துண்டை எடுத்து விரலாலை சுண்டி விடும் பொழுது பூமி உருவாயிற்று. இன்னொரு உருண்டையை அவர் விரலாலை சுண்டி விடும் பொழுது சூரியன் உருவாயிற்று. இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் அவருடைய விரல்களின் கிரியை என்று நாம் சொல்லுகிறோம். அவைகள் ஒவ்வொன்று கிரகங்களும் நட்சத்திரங்களும் அதில் இருக்க வேண்டியங்களை சரியான அளவிலே அவர் வைத்திருப்பதை நாம் விஞ்ஞானத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள இடைவெளி 15 கோடி கிலோமீட்டர். இந்த 15 கோடி கிலோமீட்டர் இருந்தால்தான் நம்முடைய பூமியிலே இந்த நீர் சுழற்சி என்று சொல்லுகிறோம் அல்லவா, ஆறுகள், குளங்கள், கடல்களில் உள்ள நீர் வெப்பத்தினாலே ஆவியாகி மேகமாகி மறுபடியுமாக அவை மழையின் மூலமாக நீராகி வருகிறது. அந்த நீர் சுழற்சிக்கு இந்த தூரம் மிக மிக அவசியமாம். இதில் ஒருவேளை இந்த 15 கோடி கிலோமீட்டரில் ஒரு 5 கிலோமீட்டர் பூமியை விட்டு சூரியன் தள்ளி இருந்தால் இங்கே பூமியில் இருக்கிற நீர் அனைத்தும் குளிர்ந்து பனிக்கட்டியாக மாறி எங்கேயுமே நீர் கிடைக்காது, எல்லாருமே பாறை போல மாறிவிடும் என்று சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் 5 கிலோமீட்டர் பூமியை நோக்கி அருகிலே வந்து விட்டால்
இந்த பூமியில் இருக்கிற நீர் அனைத்தும் வெப்பத்தினாலே ஆவியாகி எங்கேயுமே நீர் இருக்காது, எந்த உயிரினமும் வாழ முடியாது என்று சொல்கிறார்கள். ஆக இவ்வளவு சரியாக அது இருக்க வேண்டிய இடத்திலே அவர் வைத்திருக்கிறதை இந்த படைப்பிலே நாம் பார்க்கிறோம். நம்முடைய சரீரத்தை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது கூட எவ்வளோ அற்புதமாக அதை நமக்கு அவர் உருவாக்கி இருக்கிறார். இந்த மூளையுடைய செயலை பார்க்கும் பொழுது நம்மளை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை, எப்படி வேலை செய்கிறது என்று. கண் எப்படி வேலை செய்கிறது, ஒவ்வொன்றையும் யோசிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. இதைத்தான் சங்கீதக்காரனும் ஆச்சரியத்தோடு சங்கீதம் 139:14 நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் என்று சொல்கிறான். ஆகவே நம்மை படைத்த இந்த திரியேக தேவனுக்கு நாம் எப்பொழுதும் நன்றி சொல்லி அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நடக்க வேண்டியவர்களாக இருக்க ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். விசேஷமாக இந்த கொடுமையான நாட்களிலே கூட நமக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து ஆண்டவரை இப்படி எல்லோரும் நேரடியாக இல்லாவிட்டாலும் நாம் மற்ற ஜூம் மூலமாக யூடியூப் மூலமாக ஆராதிக்கும்படியான கிருபையை கொடுத்திருக்கிறார். அதற்காக படைத்த ஆண்டவரை நாம் துதிப்போம். இரண்டாவதாக பரலோகத்தில் பங்களித்தல் என்ற அந்த கிரியை ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம். ஆதியிலே ஆண்டவர் ஒரு நேரத்திலே மனு மக்களை சிருஷ்டித்திற்காக விசனப்பட்டார். அவர்கள் அக்கிரமத்திலே நிலைத்திருந்த பொழுது அவர்களை அழிக்க சித்தம் கொண்டார். சோதம் குமரா, வெள்ளத்தினாலே நோவா காலத்திலே வந்த வெள்ளம், இதன் மூலமாக மக்களை தண்டித்தார். ஆனாலும் மக்கள் திருந்தவில்லை. தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், ஆலோசனை கூறினார், மனதிரும்புங்கள் என்று சொன்னார். ஆனாலும் மக்கள் பாவத்திலே உழந்து கொண்டிருந்தார்கள். இந்த பாவத்திலே இருக்கிற மக்களை எப்படியாவது மீட்டு அனைவரையும் பரலோகத்திற்கு பங்காளியாக மாற்ற வேண்டும் என்று அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி பாவ பலியாக அந்த பலியின் இரத்தத்தின் மூலமாக மீட்டுக்கொள்ள அவர் மீட்பின் திட்டத்தை உருவாக்கினார். தன்னுடைய பிள்ளைகள் அனைவரும் பரலோகத்திலே பங்கு பெற வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் சொன்ன காரியம் லூக்கா 10:20 பார்க்கிறோம். உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். இதுதான் முக்கியம். உலகத்திலே நமக்கு நல்ல வசதிகள் இருக்கிறது, வீடு இருக்கிறது, வேலை இருக்கிறது என்று சந்தோஷப்படுவதை காட்டிலும் பரலோகத்திலே என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்கிற சந்தோஷம்தான் பெரிய சந்தோஷம். இந்த மீட்பின் செய்கையை அதற்காக நமது திரியேக கடவுள் செய்த காரியம் என்று பார்க்கும் பொழுது யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அங்கே தேவன் பிதா அங்கே இருக்கிறார், ஒரே பேரான குமாரனை தந்திருக்கிறார், குமாரனுடைய பங்கு அங்கே இருக்கிறது. அதே போல பரிசுத்த ஆவியானவர் மூலமாக குமாரன் உருவானார். நமக்கு தெரியும், பரிசுத்த மரியாதை நோக்கி தூதன் சொன்ன காரியம், பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஆகவே அங்கே பரிசுத்த ஆவியானவரும் அந்த ரட்சிப்பின் மீட்பின் திட்டத்திலே பங்கு பெறுகிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். தேவன் இவ்வளவாக அன்பு கூர்ந்து இந்த மீட்பின் திட்டத்தை, பரலோக ராஜ்யத்திலே நமக்கு பங்களிக்கும் திட்டத்தை அங்கே அவர் செய்தாராம். இந்த அன்பை பற்றி நினைக்கும் பொழுது இந்த உலக பிரகாரமாக கூட நமது பெற்றோர்கள் எவ்வளவு பிள்ளைகள் மீது அன்பு கூறுகிறார்கள் நாம் பார்க்கிறோம். பிள்ளைகள் எவ்வளவு தவறு செய்தாலும், குற்றங்கள் இருந்தாலும், விலகி போனாலும் அவர்கள் எந்த நேரத்திலும் அவர்கள் திரும்பி வரும் பொழுது தாயின் அன்பு, தகப்பனுடைய அன்பு அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையில் இருக்கிறது. இதை விளக்குவதற்கு முற்காலத்தில் ஒரு கதை சொல்லுவார்கள், உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு பெற்றோருக்கு ஒரு வாலிப மகன் இருந்தான். தவறான சகவாசத்தினாலே வீட்டில் இருந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த ஒரு நகரத்திற்கு சென்று சிநேகிதர்களோடு துன்மார்க்க ஜீவியம் செய்து பணம் செலவழிந்த பின் என்ன செய்வதென்று தெரியாமல் மனம் திரும்பினான். பெற்றோரிடத்திலே போக வேண்டும் என்று அவன் நினைத்து யோசித்த பொழுது, இவ்வளவு தவறு செய்திருக்கிறேனே, என்னுடைய பெற்றோர் என்னை ஏற்றுக்கொள்வார்களோ என்ற சந்தேகம் அவனுடைய மனதிலே வந்தது. அவன் உடனே ஒரு கடிதம் எழுதினான் தன்னுடைய பெற்றோருக்கு. நான் நாளை காலையிலே நமது ஊருக்கு வருகிற இந்த ட்ரெயினிலே நான் காலை அந்த ட்ரெயினில் வருகிறேன். அந்த ட்ரெயினில் இருந்து பார்க்கும் பொழுது நம்முடைய வீடும் அந்த வீட்டின் அருகில் இருக்கிற மரமும் நன்றாக தெரியும். நீங்கள் அந்த மரத்தில் ஒரு வெள்ளை கொடியை கட்டி வைத்தீர்கள் என்றால் நீங்கள் என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டீர்கள் என்று தெரிந்து நான் அந்த ஊருக்கு வருவேன். ஒருவேளை என்னை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் நீங்கள் அந்த வெள்ளை கொடியை கட்டாமல் இருந்தால்
நான் அதே ட்ரெயினில் அப்படியே போய்விடுவேன் என்று ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பினான். பெற்றோருக்கு ரொம்ப சந்தோஷம். மகன் நாளை காலையில் 8 மணிக்கு வருகிறான் என்று. உடனே தகப்பன் சொன்னான், நான் போய் ஒரு நல்ல வெள்ளை கொடியை எடுத்து அந்த மரத்திலே கட்டி விட்டு வருகிறேன் என்று. அப்பொழுது தாய் சொன்னாள், நீங்கள் ஒரு கொடி கட்டினால் ஒருவேளை இலைகள் மறைத்து விட்டால் அவனுடைய கண்ணுக்கு தெரியாவிட்டால் நான் மன்னிக்கவில்லை என்று நினைத்து போய்விடப் போகிறான். ஆகவே நீங்கள் 100கணக்கான வெள்ளை கொடிகளை அந்த மரத்திலே கட்டுங்கள் என்று சொன்ன பொழுது தகப்பனும் ஆமோதித்து அந்த மரம் முழுவதிலும் வெள்ளை கொடிகளை கட்டினானாம். காலையில் 8 மணிக்கு அந்த ட்ரெயினில் வந்த வாலிபன் பார்க்கும் பொழுது மரத்தில் இலைகளே தெரியவில்லை. அந்த அளவுக்கு வெள்ளை கொடிகள் கட்டப்பட்டிருந்த பொழுது அவன் தகப்பன் தாயுடைய அந்த எவ்வளவு அன்பிருந்தால் இப்படி ஒரு காரியம் செய்வார்கள் என்று மனம் திரும்பி பெற்றோரோடு சேர்ந்து வாழ்ந்தான் என்பதாக விளக்கும்படியாக அந்த கதையை சொல்வார்கள். எப்படிப்பட்ட மனிதருக்கு இப்படிப்பட்ட அன்புனா தேவ அன்பு எவ்வளவு பெரியது. இதை ஏற்றுக்கொண்டு நாம் பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்புதல் அவசியம். மனம் திரும்பினால் மன்னிப்புண்டு, பரலோக மகிழ்ச்சி உண்டு. மனம் திரும்பவில்லை என்றால் மன்னிப்பில்லை, நித்திய மரணம்தான். ஆகவே தேவன் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்ப இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். 3வது கிரியையாகிய பரிசுத்தப்படுத்துதல், இது சுத்திகரித்தல் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. பல இடங்களிலும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஆண்டவர் பரிசுத்தராயிருக்கிறது போல தம்முடைய பிள்ளைகள் அனைவரும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். 1 பேதுரு 1:14 மற்ற பல வசனங்களிலும் பார்க்கிறோம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஆனால் நம்முடைய சுய முயற்சினாலே இந்த பரிசுத்த ஜீவியம் செய்வது என்பது கடினம்தான். ஆனால் திரியேக கடவுளாகிய ஆண்டவர் நமக்காக அந்த பரிசுத்தமாக ஜீவிக்க அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எசேக்கியேல் 20:12 பார்க்கிறோம், நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர். அவர்தான் நம்மை பரிசுத்தம் பண்ண முடியும். இதை விளக்கும்படியாக எபிரேயர் 9:14 அங்கு சொல்லப்படுகிறது, நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளால் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அங்கே பரிசுத்த ஆவியினாலே தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்து மூவரையும் அங்கே பார்க்கிறோம். அவர்கள் நம்மை சுத்திகரிக்கிறார்கள். குமாரன் பலியாகி பிதா பலியை அங்கீகரித்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், நம்மை பரலோகத்துக்கு தகுதிப்படுத்துகிறார். ஆண்டவர் நம்மை பரிசுத்தம் பண்ணி நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன என்று பார்க்கும் பொழுது எபேசியர் 4:24 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம். புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். மறுபிறப்பு என்று சொல்லுகிறோம். முற்றிலும் மாற்றம், ஏதோ ஒரு கொஞ்சம் மாற்றம் அல்ல. என்னிடத்துல 10 கெட்ட பழக்கங்கள் இருக்கின்றன, நான் 5 விட்டு விடுகிறேன், நான் பரிசுத்தமாகிவிட்டேன் என்று நீங்கள் சொல்ல முடியாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் முற்றிலும் புது பிறப்பு, முழுவதுமாக ஒரு மாற்றம். இது நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். மற்ற மதங்களிலே நாம் இதை பார்க்க முடியாது. மற்ற மதங்களிலே பக்தி என்பது அவர்கள் பூஜை செய்வார்கள், காணிக்கை செலுத்துவார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதே அவர்களுக்கு தெரியாது. எப்பொழுதும் போல அதே ஒரு அவர்களுடைய கெட்ட ஜீவியத்திலே அவர்கள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது பரிசுத்தம் என்பது ஒரு முழுவதுமாக மாற்றப்பட்ட ஒரு புதிய மனிதனாக மாற வேண்டும். பரிசுத்தாவின் பலத்தினாலே நாம் அதை செய்ய முடியும். இது திரியேக தேவன் அதற்கு நமக்கு உதவி செய்கிறார். நான் பார்த்த இந்த திரியேக தெய்வம் என்ற காரியங்களில் ஒரு சுருக்கமாக சம்மரியாக பரிசுத்த யோவான் அவர் எழுதின 1 நிருபம் 5 அதிகாரம் 7 பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று மிக அழகாக சுருக்கமாக சொல்லியிருக்கிறது. பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இவர்கள் 3வரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஆகவே கிறிஸ்துவத்தில் எந்த விதமான சந்தேகமில்லை. இது வேதத்தில் உள்ள
ரகசியம் என்று சொல்லப்பட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை வெளிப்படுத்த சித்தமுள்ளவராக இருந்ததற்காக நாம் ஆண்டவருக்கு துதி செலுத்துவோம். திரியேக தேவன் அவருடைய உண்மையான காரியங்களை நம்ம வசனத்தின் ஆதாரங்களோடு பார்த்தோம். சாட்சியாக அவைகள் அனைத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திரியேக தேவனின் கிரியைகள் என்னவென்று நாம் சிந்தித்தோம். முதலாவதாக படைத்தல், இரண்டாவதாக பரலோகத்திலே பங்களித்தல், மூன்றாவதாக பரிசுத்தப்படுத்துதல். இந்த 3 காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஆக்கியிருக்கிறார். இதை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லி, அவர் என்ன வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ அந்த வழியிலே நாம் நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். ரகசியங்களை தமது பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் என்ற காரியத்தை நமக்கு சொல்லுகிற ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து இந்த தியானத்தை முடிக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 3:16 அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். இதுதான் தேவ ரகசியம். தேவன் பிதாவாகிய தேவன் மாம்சமாகிய குமாரனாக பரிசுத்த ஆவியினாலே நீதியில் என்று ஆக்கப்பட்டார். ஆகவே இந்த திரியேக தேவனை ஏற்றுக்கொள்வோம். அவருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அருமையான வேத வசனங்களின் மூலமாக உமது ரகசியங்களை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தின கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, ஒரே தேவனாக திரியேக தத்துவமாக நீர் எங்களுக்கு ஆண்டவராக இருந்து எங்களை ஒவ்வொரு காரியத்திலும் உமது கிரியைகளினாலே நிரப்பி வழிநடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை அற்புதமாக படைத்து எங்களுக்கு வேண்டிய நல்ல சுகம் பலன் தந்து பராமரித்து வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உமது குமாரனை எங்களுக்காக பலியாக்கி பரலோகத்திலே எங்களுக்கு பங்களித்த அந்த அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் எப்படி பரிசுத்தராக இருக்கிறீரோ அதே போல நாங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிற கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, கேட்ட சத்தியங்களின்படி நாங்கள் அவைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அதன்படி உமக்கு சாட்சிகளாக ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று குமாரன் இயேசுவின் மூலம் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். சிறப்பு பாடலை பாடி நம்மை மகிழ்வித்த அருமையான பிள்ளைகளுக்கு திருச்சபையின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாள் ஆராதனையிலே சிறப்பு செய்தி நமக்கு பயின்றளித்து திருத்துவத்தை குறித்த தெளிவான போதனையை நமக்கு கொடுத்த திரு மனோகரன் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் அவர்களை தொடர்ந்து அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. இறுதியாக கேட்ட செய்தியை மனதில் கொண்டு கிறிஸ்து சபை பாமாலைகளில் 143வது பாடல், வானமும் பூமியும் சமஸ்த அண்டமும் படைத்த நீர் வேதத்தின் ஒளியை பரப்பி இருளை அகற்றி செங்கோலை செலுத்துவீர் என்ற பாடலை கேட்ட செய்தியை மனதில் கொண்டவர்களாக அர்ப்பணிப்போடு பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 143வது பாடல். Selotovi
ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சிகரமான ஆராதனையிலே மகிழ்ச்சியோடு நாங்கள் கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் தந்த வாய்ப்பிற்காக நன்றி. கேட்டவர்களாக மாத்திரம் நாங்கள் இங்கிருந்து உலகத்துக்குள்ளே கடந்து சென்று விடாமல் கேட்ட சத்தியத்திற்கு செவியை சாய்த்தவர்களாக, எங்களுடைய வாழ்க்கையுடைய பாதப்படியிலே அர்ப்பணித்தவர்களாக, எங்களுடைய எஞ்சிய வாழ்க்கை உமக்கே என்று அடிபணிந்தவர்களாக உலகத்துக்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக உடைய ஞானத்தை தாரும். இந்த ஆராதனையில் அர்ப்பணிப்போடு கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பேர் பேராக ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, இந்த மாதத்தின் இறுதி ஞாயிற்று ஆராதனையிலே நாங்கள் வந்து கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து எங்களை கரம் பற்றி வழி நடத்தும். ஆண்டவரே, நாங்கள் அடியெடுத்து வைக்க இருக்கிற புதிய மாதம் துவக்க நாளிலிருந்தே ஆசீர்வாதமான மாதமாக அமைய ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். நாங்கள் உலகத்துக்குள்ளே கடந்து செல்கிறோம். மீண்டும் இந்த ஆராதனையில் வந்து கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற நாள் வரை இந்த உலகம் என்கிற வனாந்திர பாதையிலே உம்முடைய பராமரிப்பை எங்களை கட்டளையிடும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் கூற்றவும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம் திருச்சபையின் பணிகளோடும் நிறைவாக பரிபூர்ணமாக தங்கியிருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோட போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.